திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இந்தியாவிலேயே மிகவும் செல்வச் செழிப்பான கோவில். திருப்பதி மூலவர் சிலை சன்னதியின் வலது மூலையில் வைக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையப்பன் சுவாமி சிலைக்கு பின்புறம் காதை வைத்து கேட்டால் மிகப்பெரிய கடல் அலைகளின் சப்தம் கேட்பதாக கூறப்படுகிறது. திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இந்தியாவிலேயே மிகவும் செல்வச் செழிப்பான கோவில். திருப்பதி மூலவர் சிலை சன்னதியின் வலது மூலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஏழுமலையப்பன் சுவாமி சிலைக்கு பின்புறம் கடல் அலைகளின் சப்தம் கேட்பதாக கூறப்படுகிறது. திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இந்தியாவிலேயே மிகவும் செல்வச் செழிப்பானது என்று அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த இறைவனின் மகிமையை, அவர் தரும் மன அமைதியை அங்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கையே சாட்சி. பொதுவாக எந்த ஒரு அறியப்படாத அற்ப விஷயங்களுக்கு பின் பல சுவாரஸ்யமான மாய உண்மைகள் ஒளிந்திருக்கும். திருப்பதிக்கு சென்றால் நம் மன மகிழ்ச்சி, மன நிறைவுக்கு காரணமாக சில விஷயங்கள் இருக்கின்றன. அவை பலரும் அறிந்திராததாகவே இருக்கின்றன. அந்த வகையில் திருப்பதியில் நம்மை பிரமிக்க வைக்கும் சுவாரஸ்ய விஷயத்தை இங்கு பார்ப்போம். மற்ற கோயில்களில் நடந்திராத அளவிற்கு திருப்பதி பாலாஜிக்கு பல்வேறு சடங்குகள், வழிபாட்டிற்காக மலர்கள், பால், மோர், வெண்ணெய், அர்ச்சனை, அலங்காரத்திற்கு பயன்படும் புனித இலைகளான துளசி உள்ளிட்ட இலைகள் திருப்பதிக்கு சொந்தமான ஒரு கிராமத்திலிருந்து கொண்டுவரப்படுகின்றன. ஆம், திருப்பதியிலிருந்து 22 கி.மீ தொலைவில் யாராலும் அறியப்படாத திருப்பதி ஏழுமலையானுக்கு சொந்தமான உள்ளது. இந்த கிராமத்தில் தான் திருப்பதிக்கு தேவையான பொருட்கள் பெரும்பாலும் கொண்டுவரப்படுகின்றன. இந்த சிறிய கிராமத்தை அங்கு இருக்கும் மக்களை தவிர, கோவிலின் அனுமதிக்கப்பட்ட நிர்வாகிகள் சிலருக்கு மட்டுமே அந்த கிராமத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். மற்ற யாருக்கும் அந்த கிராமத்தை பார்க்கவோ அனுமதி இல்லை. நாம் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கும் போது பாலாஜியின் சிலை கருவறையின் மையத்தில் நிற்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் அது உண்மையில்லை. மூலவர் சிலை சன்னதியின் வலது மூலையில் வைக்கப்பட்டுள்ளது. திருப்பதி சுவாமிக்கு தினமும் பல்வேறு பூ மாலைகள், வேர்கள் சாற்றப்படுகின்றன. எம்பெருமானை தொட்டு அலங்கரித்திருந்த அந்த மாலைகளை வெறுமனே சன்னதிக்கு வெளியே வீசுவதில்லை. கோவில் விதி புத்தகத்தின்படி அவை சுவாமிக்கு பின்புறம் பாயும் ஒரு அருவியில் வீசப்படுகின்றன. அவை திருப்பதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏர்பேடு என்ற இடத்தில் அந்த மாலைகளை காணலாம்.